பகிரங்கமா ஸ்டேஷன்ல நின்று சொல்றாங்க சார். வரலாறுல 25 வருஷமா எங்க ஸ்டேஷன்ல ஒரே ஒரு சின்ன ஒரு இது கூட இல்ல, எஃப்ஐஆர் கூட இல்ல. இது நாடறிஞ்ச உண்மை. இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும். இதுக்கு நீங்க ரொம்ப ஒரு இதா இருக்கு. ஆனா இது இந்த அடுக்குமுறை நாங்க மட்டும் இப்படி இல்ல, நாங்க துணிஞ்சு இப்படி வந்திருக்கிறோம். எங்க ஊர்ல இதே மாதிரி நிறைய பேர் உள்ளத்துல வச்சுக்கிட்டு வெளியில காட்ட முடியாம பயந்து சாப்பிடுறாங்க. இதுக்கு தயவு செய்து ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு முடிவு கிடைக்கணும். இந்த நிலை இப்படியே இருந்தா எங்க பிள்ளைங்களுடைய கதை என்ன? அவங்களும் அடிமைப்பட்டுதான் வாழணுமா? ரொம்ப மோசமா இருக்கு. எங்களுக்கு 15ஆம் தேதி இப்படி அடிச்ச உடனே நாங்க எப்படி இந்த வீட்டுல எல்லாம் ஒளிஞ்சு இருந்து தப்பிச்சு எல்லாம் வெளியே 16ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அடிச்சது 16ஆம் தேதி, நாங்க 18ஆம் தேதி பாலக்கோடு காவல்துறையில தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்த உடனே கூட்டம் அடிக்க தொடங்கின உடனே நீங்க இங்கிருந்து கிளம்புறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்க காவல் இல்ல, எங்களையே காப்பாத்திக்க முடியல, நாங்க இருக்கிறது கொஞ்சம் பேரு தான், நீங்க எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி பஞ்சவர்ணமும் அங்க இருக்கிற செய்தி சொன்னார் சார். சதீஷ்குமார் 3 பேர் விசாரிச்சாங்க. நான் விசாரிச்சு அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டுல தவிர வேற எங்க இல்லை. இவங்க தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க ஒரு 4-5 பேர் வியாபார ரீதியா ஈரோட்ல இருந்து 10-20 பேர் இருப்பாங்க போல இருக்கு. வேற எங்கேயுமே நமக்கு தெரியாதுங்க. தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயும் இல்ல. குறிப்பா அந்த பாலகோட்ல தான் இந்த அடக்குமுறையே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு வாரமா நாங்க உடுத்த கூட இல்ல, துணி எடுக்க முடியல. சொந்த மக்கள் நாங்க பிறந்த ஊர்ல ஒரு துணி கூட நாங்க எடுக்க, எங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. குழந்தைங்களுக்கு எங்க குழந்தைங்க 10 டிகிரி ஜுரம் வந்திருக்கு, போய் பார்க்க முடியல, அழுகுறாங்க. வீட்டுல என் தம்பி அடிச்சிருக்காங்க, அவன் ஒண்ணுமே பண்ணல. இந்த மாதிரிலாம் அடக்குமுறையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் இந்த மாதிரி நாங்க இந்த நீங்க செய்யற அநீதிகள்லாம் சரியில்லை, இஸ்லாத்துல இல்லாததெல்லாம் நீங்க புகுத்துறீங்க அப்படின்னு சொன்னாவே அடிக்கிறாங்க. காவல் நிலையத்துல கொடுக்கும்போது அடிக்கும்போது அங்க எப்படி போக முடியும்? காவல் நிலையத்துல எஸ்பியை உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? நாங்களும் அதான் நாங்க ஊர்ல இருக்கோம் சார். இந்த மாதிரி சொல்லி தமிழ்நாட்டிலேயே அந்த பாலக்கோடுங்கிற ஒரே ஊர்ல தான் இருக்காங்க, வேற எங்கேயுமே இல்ல. ஒரு நிமிஷம், அந்த மகதியாக்கள் அந்த பிரிவு பேரு சார். பொதுவா இஸ்லாத்துல பிரிவு இல்லாட்டியும் கூட மகதியான்ற ஒரு இனமாக அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு புது கொள்கையை வகுத்து வச்சிருக்காங்க. அந்த கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் எல்லாம் அவங்க சில கடவுள் மாதிரி கடவுள் ஸ்தானத்துல வச்சு அவங்களை எல்லாரும் சாஸ்திராங்கமாக வணங்கணும், கடவுளாக வழிபடணும்னு சொல்லிட்டு ஒரு மூடத்தனமான ஒரு வழிபாட்டு முறையை இஸ்லாத்துல திணிக்கிறாங்க. இவர்கள் எத்தனை எண்ணிக்கையில இருக்கான்னு கேக்குறீங்க இல்லையா? முதல்ல அவங்க எண்ணிக்கை டோட்டல் உலக அளவில் எடுத்துட்டாங்க. மகதியாக்கள்ன்றது யாருமே கிடையாது. ஈரோடு, தருமபுரி, பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னப்பட்டினம்ன்ற ஒரு கிராமம், இந்த 3 ஊரை தவிர மகதியாக்கள் யாரும் கிடையாது. பொதுவா தமிழகத்திலேயே முஸ்லிம்களுக்கு மத்தியில தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், வேறு ஜமாத்தா இருக்கட்டும், கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் இந்த மகதியாக்களை எடுத்துக்கொண்டால் மகதியாக்கள் ஒரு தனி பிரிவாகவும் மற்ற அனைத்து முஸ்லிம்களும், அனைத்து லட்சக்கணக்கான முஸ்லிம்களும் ஒரு அணியாகத்தான் வருவாங்க. பார்க்க போனா தமிழக அளவில் இவங்க மெஜாரிட்டி, அந்த கிராமத்துக்குள்ள இவங்க மைனாரிட்டியா இருக்காங்க. இந்த சீர்திருத்த கருத்தை இவங்க பின்பற்றக்கூடிய மாதிரி அந்த மகதியாக்கள் பின்பற்ற மாட்டாங்க. அதனால ஆத்திரம் அடைஞ்சு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் இவங்க இருக்கிறனால அதுல இருந்து இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மாற்றம் வந்ததுனால இவங்க விஷயத்துல இவ்வளவு அடக்குமுறை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பேர் அது இந்த கிராமத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க? மகதியாக்கள் மட்டும் எவ்வளவு பேர்? 6000 பாலக்கோடு மட்டும்தான். எவ்வளவு பேர் இருப்பாங்க? மகதியான்ற கூட்டம் எவ்வளவு? 6000 பேர். ஒரு 6000 பேர். அந்த மாதிரி உங்களை அடிக்கிறது இப்பதான் நடக்குதா? முன்னாடி நடந்து சார். நான் கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்றாங்க சார். அவங்க இந்த வாட்டி கடந்த 2003ல இருந்து நாங்க சிந்திக்க ஆரம்பிச்சோம். என்னடா இது, இவங்களும் சொல்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் நாங்க அப்பப்போ எங்களை அடக்குமுறை செஞ்சுட்டே இருந்தாங்க, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் நான் சுதந்திர நாடு இது, நம்ம ஜனநாயக நாடு தானே இது, நம்ம இதே மாதிரி இருந்தா நம்ம இவங்களுடைய அடிமைத்தனத்தை தனத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க சுதந்திரமான ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி சொன்னோம். சரி, உங்களை அடிக்கிறது அப்படின்னா கூட்டிட்டு மரத்துல கட்டி வச்சு பஞ்சாயத்து மாதிரி வச்சு பண்ணுவாங்களா, இல்ல வழியில போகும்போது? ஆமா, பள்ளிவாசல் இருக்கு. வேற ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்துல ஒரு இது வச்சிருப்பாங்க, மரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாத்துக்குமே தெரியும்
அந்த அந்த குரூப்புக்கே தெரியும். யாராவது வந்து இப்படி கூட சொல்றாங்க, நிறைய பேர் வந்து அந்த அச்ச நிலையில இருக்கவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு சீர்திருத்தம் சொல்ல போனா பள்ளிவாசல் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு பள்ளிவாசல் அதுக்குன்னு இருக்கு, அந்த பள்ளிவாசல கூட்டிட்டு போய் அங்கேதான் அடி உதை எல்லாமே அங்கேதான் கேட்டெல்லாம் இழுத்து மூடி அங்கேதான் அடி உதை எல்லாம் வரும். இப்போ குடும்பங்கள் எல்லாம் சில பேர் அவங்களுக்கு எந்த செக்யூரிட்டி வந்து காவல்துறை என்னுடைய குடும்பம் வெளியேற்றிட்டா வீட்டுல இப்ப யாருமே இல்லை. ஏன்னா என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப அச்சநிலை. என்னுடைய குடும்பத்தை வந்து போட்டு தள்ளுறேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். போட்டுருவோம் அவங்கள, அவங்களுக்கு போட்டாதான் யாராவது போட்டாதான் அவங்களுக்கு அருமையா தெரியும். குற்றத்தும் கட்ட முடியும். இந்த மாதிரி அடிக்கிறது வந்து அங்க இருக்கிற இளைஞர் அவங்க நாங்க அந்த 2000 பேர் 1000 பேர் பெரிய ஆளுங்க அடிக்கிறாங்க. பெரிய ஆளுங்க எல்லாமே தெரிஞ்சு விடுறாங்க. சின்ன பையன் வரைக்கும் அடிக்கிறாங்க. நான் 1000 பேர் செஞ்சு கொலை செஞ்சா குற்றமாகாது அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 10 பேர் இங்க வந்துருக்கீங்க.